சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் கதையாக ஜியோவின் புதிய நடவடிக்கை வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆண்டாண்டுக்கு கட்டணங்களை மாற்றியமைத்து வரும் டெலிகாம் நிறுவனங்களால் கால்ஸ் ஒன்லி என்று ரீசார்ஜ் செய்வோர் மனம் வெதும்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஜியோ செய்த சைலண்ட் சம்பவம் பலரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஜியோ நிறுவனம் சமீபத்திய ஆண்டுகளில் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ளது. துவக்கத்தில் இலவச சேவையை கொடுத்து எக்கச்சக்கத்திற்கு டேட்டாவை பயன்படுத்தவிட்டு இப்போது 1 GB அல்லது 1.5 GB டேட்டாவிற்கு நூற்றுக்கணக்கில் கட்டணம் போட்டு வருகிறது ஜியோ. அதிலும் 1 GB லிஸ்ட் எல்லாம் இனி வேண்டாம் என்ற பாணியில் அந்நிறுவனம் எடுக்கும் நடவடிக்கைகள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 22 நாட்களுக்கு செல்லுபடியாகும் 1 GB டேட்டா பிளானை லிஸ்டில் இருந்தே நீக்கியுள்ளது ஜியோ. அதேபோல் 28 நாட்களுக்கு வரும் 1.5 GB டேட்டா பிளானையும் நீக்கியுள்ளது. அதன்படி நாள் ஒன்றுக்கு 1 GB மற்றும் 1.5 GB டேட்டா பிளான்களை கைவிட்டு குறைந்த அளவில் டேட்டா பயன்படுத்துவோருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது. இதனால் தினசரி 1 GB டேட்டா பிளானே இல்லாமல் போயுள்ளது. இனி குறைந்தபட்ச டேட்டா பிளானை 299 ரூபாயில் இருந்து துவங்கும். நாள் ஒன்றுக்கு 1.5 GB டேட்டாவோடு அதே சமயம் 14 நாட்கள் வேலிடிட்டிக்கு 198 ரூபாய் இருக்கிறது. இருப்பதிலேயே இவைதான் குறைந்த விலை என்பதுதான் நடைமுறை சோகம். போதாக்குறைக்கு வரும் அக்டோபர் டு ஜனவரி 2026க்குள் ஜியோ தனது கட்டணத்தை 15 - 20% வரை உயர்த்தும் என்று அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த விலை உயர்வை பார்க்கும் வாடிக்கையாளர்கள் என்னப்பா சிம் கார்டே பாக்கெட்டை கிடைக்கிறதே என்று புலம்பி வருகின்றனர். துவக்கத்தில் மலிவு விலையில் சலுகைகளை கொடுக்கும் டெலிகாம் நிறுவனங்கள் ஏகபோகத்திற்கு டேட்டாவை பயன்படுத்தும் பழக்கத்தை உண்டாக்கி பிறகு அதற்கு பெரிய அளவில் கட்டணம் போடுவது பேசுபொருளாக மாறியுள்ளது.